தமிழ் பேச மனித சேரர்களுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் புகழ்ந்தரசன். இந்த பதிவில் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, பாலிவுட் ஆக்டர் சுசாந்த் சிங் அவருடைய தற்கொலைக்கு தூண்டியவர்களுக்கான தண்டனைகள் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன், அதாவது இந்திய தண்டனை சட்டம் 1860 எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் மேல பாத்தீங்கன்னா வழக்க தொடர்ந்து இருக்காங்க. ஐபிசி செக்ஷன் 109 அண்ட் 306 and 504 and 506 இந்த 4 செக்ஷன் மூலமா வழக்குகள் பதிவிட்டு இருக்காங்க. இந்த செக்ஷன்களா என்னென்ன தண்டனைகள் அப்படின்றத பார்க்க போறோம். அதிகபட்ச தண்டனை எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு ஷோ. நான் உங்கள் புகழ்ந்தரசன். இப்போ சுசாந்த் சிங் தற்கொலை செய்வதற்கு தூண்டியவர்களுக்கு என்னெல்லாம் தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஐபிசி செக்ஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 109 என்ன சொல்றாங்க அப்படின்னா, பனிஷ்மெண்ட் ஆஃப் எ அபட்மெண்ட். சோ இங்க அபட்மெண்ட் அப்படின்றதுனா தூண்டுதல் அப்படின்றது அர்த்தம். சோ இங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. எதுக்குன்னா தூண்டுதல் செய்வதற்காக. எதை தூண்டுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். சோ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கமிட் டு சூசைட் தான் சொல்றாங்க. சூசைடும் அதாவது தற்கொலை செய்வதும் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அதன்னு சொல்றாங்க. சோ இந்த ஐபிசி செக்ஷன்ல கமிட் டு சூசைட் ஒருத்தர் தற்கொலை செய்யறாரு அப்படின்னா அவருக்கும் தண்டனைகள் இருக்கு. அத செக்ஷன் 309 சொல்றாங்க. அவருக்கு மேக்சிமம் 1 இயர் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அல்லது ஃபைன் கிடைக்கும், இல்லனா சோ ரெண்டுமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ இந்த தண்டனைகளும் ஒருத்தர் தற்கொலை முயற்சித்தாலும் அவருக்கும் இந்த தண்டனைகள் கிடைக்கும். அந்த தற்கொலை முயற்சி செய்பவர்கள் தான் சோ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த 109 பனிஷ்மெண்ட் ஃபார் அபட்மெண்ட். சோ ஒருத்தரை தற்கொலை செய்வதற்கு தூண்டுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை இருக்கு அப்படின்றத, ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் செய்யறவங்களுக்கு சோ தண்டனை இருக்குன்றத 109 சொல்றாங்க. அடுத்த செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 306. சோ இந்த 306 என்ன சொல்றாங்கன்னா அபட்மெண்ட் ஆஃப் சூசைட். சூசைட் செஞ்சாங்கன்னா 309 பனிஷ்மெண்ட் தராங்க. சூசைட் செய்வதற்காக தூண்டுபவர்களுக்கும் தண்டனை இருக்கு. சோ அதான் 306 சொல்றாங்க. சோ அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க, அல்லது பிளஸ் ஃபைனோட கொடுப்பாங்க. சோ மேக்ஸிமம் 10 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அல்லது பனிஷ்மெண்ட் வித் ஃபைனோட கொடுப்பாங்க. சோ அடுத்த செக்ஷன் 504 என்ன சொல்லுதுன்னா, இன்டென்ஷனல் இன்சல்ட். அவரை அவமானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட அவமானம் செய்யறாங்க. ஒரு பொது இடத்துல இருக்கலாம், இல்ல ஒரு போன் கால்ல இருக்கலாம். சோ ஏதோ ஒரு விதத்துல அவர் அவமானப்படுத்தல் செஞ்சாங்க அப்படின்னா சோ அது பாத்தீங்கன்னா செக்ஷன் 504 வரும். பிளஸ் பாத்தீங்கன்னா provoke breach of peace. இந்த அவமானப்படுத்துதல் அவருடைய மனசை சோ ரொம்ப ஒரு அமைதியை கெடுக்கக்கூடிய செயலா இருந்துச்சு அப்படின்னா சோ அது செக்ஷன் 504 வரும். இதுல அதிகபட்சமா தண்டனை எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தா மேக்ஸிமம் 2 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் வித் ஃபைன், அல்லது சோ ரெண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். செக்ஷன் 506 என்ன சொல்றாங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் இன்டர்மிடியேஷன். சோ கிரிமினல் இன்டர்மிடியேஷன் அப்படின்னா கொலை மிரட்டல் விடுதல் அப்படின்னு சொல்லலாம். சோ கொலை மிரட்டல் விடலாம், இல்ல உன்னை இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நான் தூக்கிடுவேன், சோ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம பண்ணிடுவேன் சோ அப்படின்றத மிரட்டல் தான் சோ இந்த செக்ஷன் 506 சொல்றாங்க. இதுக்கு அதிகபட்ச தண்டனை பார்த்தா மேக்ஸிமம் 2 இயர்ஸ் அல்லது ஃபைன், அல்லது ரெண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த 4 செக்ஷன்ஸ்ல எவ்வளவு தண்டனைகள் அதிகபட்சமா கிடைக்கலாம்னு பாத்தீங்கன்னா 10+2+2 மொத்தம் 14 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், வித் ஃபைனோட கிடைக்கும். சோ இல்ல இது எல்லாமே சேர்த்து மேக்ஸிமம் 14 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். முதல் கட்ட விசாரணையில சோ ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸ் பயன்படுத்திருக்காங்க. சோ போக இன்னும் விசாரிக்கும் போதுதான் தெரியும் சோ இன்னும் வேற என்ன செக்ஷன்ஸ் எல்லாம் வரும், வேற என்ன குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தெரிய வரும்போதுதான் இந்த இயர் ஆஃப் பனிஷ்மெண்ட் இன்னும் அதிகரிக்கும். ஒருவர் தற்கொலை செய்வதற்கு தூண்டுபவர்களுக்கும் தண்டனை இருக்கு அப்படின்றதுதான் சோ இந்த சட்ட வழிகளை பத்தி நம்ம பார்த்தோம். இதை பத்தி சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். நன்றி. நான் உங்கள் புகழ்ந்தரசன். லவ் யூ ஆல்.